ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி vlog. இன்னைக்கு ஒரு கேம் பிளே வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன கேம் பார்த்தீங்கன்னா ஸ்கேரி மேன்ஷன் தான். ஸோ ஹார்ட் லெவலில் தான் வந்து விளையாட போகிறோம். ஸோ ஈஸி நார்மலாக வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஹார்ட் மட்டும் தான் கொஞ்சமா ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா 2 டைம் தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணிட்டா செகண்ட் டைம் அட்டன் பண்ணால் அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடும், கேம் ஓவர். ஸோ அதுக்குள்ளேயே வந்து கேம் வந்து முடிச்சாகணும். ஸோ எல்லா கேம்லேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ராயர் வந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது இருக்கான்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பால் இல்லை ஸ்மால் கீ கிடைக்கணும். ஸோ அதுவும் கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எதுவுமே கிடைக்கலன்னா கிளிச்சில் வேற அப்பப்போ போயிடுது. ஸ்மால் கீ எங்கே இருக்குன்னே தெரியல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ராயர் இருக்கு. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் எடுக்கணும். யூப்பா வந்துட்டோம். வேவோ பார்க்கவே இல்லை. ஸோ அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, எப்படி வரன்னு தெரியல. சவுண்டுக்கு வேற எனக்கு வேற கேட்கவே மாட்டுது. இது வேற இடமா இங்க ஏதாவது இருக்கா? ஐயோ ஐயோ, பிடிச்சிட்டாங்க. அவுட். ஒண்ணுமே ஆகாம அவுட் ஆயிட்டோம். ஸோ செகண்ட் அட்டம் தான். ஸோ இதுல வந்து வின் பண்ணாதான் மட்டும்தான் நான் வந்து வின் ஆக முடியும். இல்லைன்னா இந்த கேம் வந்து வெத்துருவேன். கிட்டத்தட்ட எத்தனையோ தடவை ஆடிட்டேன் இந்த கேமை. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ட்ராயர்ல ஓபன் பண்ணி பார்த்துட்டோமா இல்லையா? ஸோ ஓகே, பார்த்துட்டோம், ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த லாஸ்ட்ல போனால் கூட நம்ம வந்து இந்த கிராக் சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேலே போய் பார்த்துடலாம் ஏதாவது இருக்கான்ட்டு. ஸோ வந்து ஏன்னா வந்து ஸ்மால் கீ கிடைக்கணும். இப்போ அந்த கிச்சன் கீ கிடைச்சா மட்டும்தான் வந்து நம்ம வந்து கிச்சனுக்கு போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டே வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேற அந்த ஆள் வேற எங்கே இருக்கான்னு தெரியல, பயமா இருக்கு எனக்கு. ஸோ ஹார்ட் லெவலில் வந்து நிறைய ரூம்ஸ் வந்து இங்கே வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ இப்போ ஐயோ, நான் வேற தெரியாம இங்க வந்து மாட்டிக்கினேன். பாத்தீங்கன்னா எங்க எங்க ஆளு என்னடா வரல. பாருங்களா, இன்னும் சுத்திட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, வந்துட்டு இருக்கான். ஸோ இதுதான், இது வந்து பேயா இல்ல மனுஷனா தெரியல. ஸோ இங்க வந்து ட்ராயர் இருக்கு. ஸோ வந்து ஓபன் பண்ணி பார்த்துலாம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த பால் கடிச்சுன்னா இங்க வந்து போட்டோ ஃப்ரேம் எப்பயே தள்ளி விட்டுலாம். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டைம்லாம் இந்த ரூம் வந்து தள்ளிட்டு வர முடியாது. இப்போ பால் தேவைப்படுது, அப்புறம் ஸ்மால் கீ தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா கீ ரிங் வந்து தேவைப்படுது. அதுக்கப்புறம் வேற என்னது, க்ரோ பால் வந்து தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரூமுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிக்கணும். இவன் வேற ஃபாலோ பண்ணினே இருக்கான். அங்கெல்லாம் வந்து கீ கிடைக்கலன்னா இங்கதான் கிடைக்கும். ஸோ பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கா அந்த ஒர்க்கு. இதை எடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஸ்மால் கீ ரூம் போயிடலாம். ஸோ ஐயோ, வேற தொத்திட்டே இருக்கானா. இவனை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேலே ஏற்றி விட்டணும், இல்லைன்னா வந்து நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல வந்து மேல் ஃப்ளோரை ஒரு சுத்திட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே வரலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த படிக்கட்டு அந்த சைடு போனாலும் நம்மளுக்கு வந்து கிராக் கிடைக்கும். ஆக்சுவலா வந்து சவுண்ட், அந்த பலகை வந்து சவுண்ட் கிடைக்கும். அதனால வந்து நம்ம அங்க இருக்கோம் கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஈஸி லெவல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இது கிடையாது. ஸோ இங்க இருந்தே வந்து கீழே குதிச்சிடலாம். பாத்தீங்கன்னா இப்ப பலகெல்லாம் அடிச்சு இந்த மாதிரிலாம் இருக்கு. ஐயோ, அவனை அப்படிதான் தொத்தி விட்டு நம்ம இப்ப போயிடலாம் ஸ்மால் கீ ரூமுக்கு. ஸோ இந்த லாஸ்ட்ல வந்தாலும் அதே மாதிரி சவுண்ட் கேட்கும். இப்ப இந்த ரூம்லயே சவுண்ட் கேக்குது. அதுதான் எனக்கு வந்து என்னன்னே தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து அந்த அளவுக்கு கேட்கல. இதுல பாத்தீங்கன்னா நம்ம இங்கதான் இருக்கோம் கரெக்டா. எல்லா ரூமுக்கும் வந்து இந்த கிராக் சவுண்ட் வந்து இருக்கு. பால் கச்சிச்சு. பாத்தீங்கன்னா முக்கால்வாசி காயின், கீரிங். ஓகே, கீரிங்கும் வந்து கழிச்சிச்சு. இப்ப நம்ம வந்து பால் கடிச்சுதான் இதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு ஓபன் பண்ணி விட்டுறலாம். ஸோ இங்க வந்து வெண்ட் வழியா போகலாம். இந்த கேம்ல பாத்தீங்கன்னா வெண்ட் வழியா கூட வந்து அந்த கோஸ் வருது. நம்ம கிராணி ஈவில் நல்லாம் விளையாடுவோம். பட் வந்து ஈவில் நன் வந்து வரும். பட் பாத்தீங்கன்னா கிராணி எல்லாம் வராது. ஸோ இதுல வந்து இந்த ஆள் வந்து அப்பப்பா வந்துட்டே இருக்கான். ஸோ நம்மள தொத்துக்குன்னே இருக்கான். ஸோ என்ன ட்ராப்லாம் இல்லை, கன் ஷூட் வெப்பன் கீ அந்த மாதிரிலாம் வந்து இதுல கிடையவே கிடையாது. அதுதான் கொஞ்சம் இது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா வந்து முடிச்சிடலாம் கேமை. ஸோ நெக்ஸ்ட் இந்த ட்ராயல் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜுவல் பாக்ஸ் மேல இருக்கு, அதையும் இங்க வந்து ஓபன் பண்ணோம். ஸோ அதுல வந்து என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ரிமோட் கிடைக்கும். மேபி ரிமோட்டா தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி விளையாடி இருக்கேன், அதனாலதான். ஸோ ஏன்னா வந்து அந்த சிக்னல் வந்து ஆஃப் பண்றதுக்காக ரிமோட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எந்த சைடு போறதே தெரியல. ஏன் சொல்லு பாத்தீங்கன்னா வெளியே இருந்தாங்கன்னா அவுட் ஆயிட்டோம்னா இதோட செகண்ட் அட்டம் வந்து நெக்ஸ்ட் வந்து உயிரோடவே புதைச்சிரும். ஸோ அதனாலதான். ஸோ என்னடா இது, நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா விளாகா தான் வந்தது. இப்ப ஏன் இந்த மாதிரி கேம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா கேம் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஹாரர் கேம், ஹாரர் மூவி எல்லாம் பாக்குறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனாலதான் கேம் பாத்தீங்கன்னா பார்த்தேன். ஸோ நம்ம விளையாடி ட்ரை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. ஸோ இப்ப பால்
நம்ம எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து கிளிக் பண்ணோடனே கிரீன் கலர் லைட் எரிஞ்சது பாத்தீங்களா, அதை வந்து அமுக்கணும்னே அந்த கேட் வந்து ரிலீஸ் ஆயிடும், கிரில் கேட்டு. ஸோ இந்த கேப் நெட் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நெக்ஸ்ட் பால் எடுத்துட்டு இந்த சந்தில போட்டுடணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து அனிமல் ஷெட் கிடைக்கும். ஸோ வந்து ஆட்டு தலை நினைக்கிறேன், அதை இடத்துல வந்து மறுபடியும் இந்த ரூம்லயே வந்து மாட்டணும். ஸோ மாட்டினா இங்க பெயிண்ட் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அது ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து இப்ப பண்ணணும். அதுக்காக இப்ப இந்த மனுஷன் வர எங்க இருக்கானே தெரியல. கொஞ்சம் பார்த்துதான் போக வேண்டியதா இருக்கு, ஏன்னா பயமா இருக்கு. இப்ப அட்டன் அவுட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்கன்னா அவ்வளவுதான், நான் முடிஞ்சுது எனக்கு சோழி. மாதிரி கேம் விளையாடும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டு இல்ல நம்ம அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஃபீல் வந்து சூப்பராகவே இருக்கும். ஏன்னா நம்ம கிராணி ஒன்னு இல்ல இங்கிலீஷ் மூவி எல்லாம் பார்த்துருப்போம் பாத்தீங்களா, அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் எல்லாமே. ஹாட்னது மரத்திலேயே ஆன வீடு, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து கீரிங்க ஐயோ வந்துட்டோம். கேம் விளையாடுறதே பயமா இருக்கு. பயம் வந்து கோஸ்ட் பார்த்து அந்த மாதிரி எல்லாம் பயம் இல்ல. இந்த துரத்துறது கத்துறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாரரா இருக்கு. நம்ம வந்து சாவி எங்கேயே வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொன்னு தேவைப்படுது. அது எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, இங்க எல்லா ட்ராயரும் வந்து ஓபன் பண்ணி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு இடத்துலதான் பார்க்கணும். இந்த கிச்சன்ல தான் வந்து எனக்கு தெரிஞ்சு முக்கவாசி அந்த கீ எல்லாம் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஈஸியா முடிக்கணுமோ முடிக்கலாம். பட் எனக்கு என்னவோ பயமா இருக்கு, இங்க வந்து வந்துருவானோன்ட்டு. ஸோ அதனால பாக்கலான்ட்டு பார்த்தேன். ஏன் பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம அந்த சவுண்ட் கேட்டுச்சுன்னா வந்துரும் போகுது அப்படின்ட்டு நான் வந்து இப்ப நம்ம அடிச்சு போட்டாங்க பத்தி அந்த ரூம்லயே வந்துட்டேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல வழியா வந்து அந்த ஹெட் வந்து கடிச்சிருக்கோம். ஸோ அனிமல் ஹெட் வந்து எடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் அதை வந்து எடுத்துட்டு போயிட்டு அங்க வைக்கலாம். பயமா இருக்குங்க, ஏன்னா வெளியே இங்க கூட இந்த ரூம் பேக் சைட்ல கூட வந்து அந்த சவுண்ட் இருக்கும். ஸோ நம்ம பார்த்துதான் போகணும். ஸோ எங்க இருந்து எப்படி வரும்னு தெரியல, எங்க இருக்கோனே தெரியலையே கடவுளே. ஸோ நம்ம இந்த ரூம் உள்ள போயிட்டு நம்ம அதை வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும். ஸோ அந்த சைடு போனாலும் நமக்கு சவுண்ட் வரும். ஸோ அதனால இந்த சைடே நம்ம இப்படி போயிட்டு இப்படியே வரலாம். அப்புறம் இப்படியே வந்து இந்த கீ ஜுவல் கீன்னு நினைக்கிறேன், ஸ்டீல் கீன்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஜுவல் பாக்ஸோட கீ. இப்போ வந்து நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற ஜுவல் பாக்ஸ் வந்து போய் ஓப்பன் பண்ணிடலாம். பட் எங்கேயோ நடக்கிற மாதிரியே இருக்கு, பயமா இருக்கு. அதனாலதான் ஸ்லோவா நடந்துட்டு இருக்கேன். சரி ஓகே, நம்ம வந்து இதுக்குள்ள போயிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் கதவை. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஜுவல் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டோன்னே அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிமோட் தான் இருக்கும். ஸோ அந்த ரிமோட்டை வந்து எடுத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்டா இல்ல இந்த சைடுல இருக்கிற இங்க வந்து 2 ரூம் கீயோ நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இங்க ஓப்பன் பண்ண முடியாது, பாஸ்வேர்ட் போட்ட பிறகுதான் வந்து ஓப்பன் பண்ண முடியும் அந்த ரூமை. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாஸ்வேர்டை வந்து கண்டுபிடிச்சிட்டு போட்டுட்டு இந்த ரிமோட் இல்லாம போனோம்னு வச்சுக்கோங்களேன், லாக் ஆயிடும், அப்புறம் வந்து அடிச்சிடுவான். ஸோ அதுக்காக தான் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரூம்க்கு எதாவது வந்தனே தெரியல. பாத்தீங்கன்னா அந்த கேமே அதுதான். ஸோ எங்க எது இருக்குன்னே நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ மறுபடியும் வந்து வாங்க கிச்சனுக்கு போவோம், ஏன்னா அங்கதான் வந்து அந்த பொருள் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இங்க வந்து சவுண்டு போட்டுட்டு இருக்கேன் இப்போ. எனக்கு கிராக் சவுண்ட் கேட்டுன்னா இங்க வந்துருவான்ல, அதுக்காக. ஏன்னா இப்ப கீழே தான் இருப்பான், அதனால இங்க வந்து எந்த அளவுக்கும் வந்து நம்ம கிரானி ஈவன் நல்லா ஏதாவது பொருள் எடுத்து தூக்கி போட்டு அந்த சவுண்டுக்கு வர மாதிரி எல்லாம் இல்ல. ஒன்லி வந்து அந்த பலகைய சத்தத்துக்காக நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவான், அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க போயிட்டு நம்ம கிச்சன்ல போயிட்டு நம்ம வந்து அந்த ட்ராயர் வந்து ஓப்பன் பண்ணுவோம். இந்த நெஞ்சு இங்கதான் எல்லா பொருளும் இருக்கும்னு நினைக்கிறேன். காப்பர் கீ. நெக்ஸ்ட் எதுவுமே இல்லை, நெக்ஸ்ட் எதுவுமே இல்லை. இப்ப இந்த காப்பர் கீ வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை எடுத்துட்டு போயிட்டு ஐயோமா அப்பா பயந்துட்டேங்க உண்மையே. ஏன்னா நம்ம வாடணும் ஃப்ளோல போகணும் மேல வர வச்சுட்டு. பாத்தீங்கன்னா பின்னாடி வர மாதிரியே இருக்கு. ஐயோ இது பயமா இருக்குங்க, ஏன்னா பின்னாடி எல்லாம் வரும்னு தெரியும். பட் வந்து இந்த அளவுக்கு நம்மள ஃபாலோ பண்றதுலாம் அவுட்டே ஆயிடுவோம் போல நானு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்ப நம்ம வந்து கீழே தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மேல போயிட்டு நம்ம வந்து இந்த காப்பர் கீரை வந்து ரூம் வந்து ஓப்பன் பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிட்டு ஒளிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்றேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு உள்ள வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஐயோ பக்கத்துல தாங்க நடக்கிற சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம இங்கே இருக்கலாம், ஏன்னா வால்யூம் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் ஹார்ட் பீட் சவுண்ட்லாம் பயங்கரமா இருக்கு. ஸோ கொஞ்சம் அந்த சத்தம் வந்து அடங்குறப்ப நம்ம உள்ளே இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த ரூம்குள்ள வந்து எப்படி அவன் பார்த்தான், ஒரு வேளை பார்த்துருப்பான், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் நடந்து வரான். ஏன்னா ஈஸி மோட்லலாம் ஸ்லோவாக வந்து ஆமை மாதிரி நடந்து வருவாங்க. இதுல வந்து எப்படிதான் தெரியல, ஹார்ட் மோட் வச்சா மட்டும் ஃபாஸ்ட்டாக வராங்க. நம்மளால வின் பண்ணவே முடியாது இந்த கேமை. எனக்கு பயம் என்னன்னா அவுட் ஆயிட்டேன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடணுமோ அப்படின்றதுக்காக தான் அவுட் ஆகவே கூடாதுன்னு விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து வெளியே போகலாமா வேணாவா எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ உள்ளே வந்து ரொம்ப நேரமா நின்றேன்.
ஸோ வெயிட் பண்ணலாமா இல்ல டைம் ஆகுதா என்ன இதுன்னு தெரியல. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி நம்ம போய் தான் பார்ப்போம். ஏன்னா உள்ள போயிட்டு என்ன ஏது இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் இதுக்குள்ளேயே இருந்தானா போர் அடிக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த புக் ஒன்று கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மேப் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ மறுபடியும் உள்ளே போயிடலாம். நடக்கிற சவுண்ட் வந்து பக்கத்துல கேட்டுட்டே இருக்கு. அது எப்ப அடங்குதோ அப்பதான் நம்ம வந்து வெளியே போறோம். வா, நல்ல வேலை உள்ள வந்து இருந்தேன், ஹைட் ஆயிட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவுட் ஆயிட்டு இருப்பேன். அப்படியே வந்து கேம் ஓவர் ஆயிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம போலாமா வேணாமா யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா வந்து பக்கத்துலதான் நடப்பான், டக்குன்னு வந்து புடிச்சிருவான். அதனாலதான் பயந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த பாஸ்வேர்டு மேப்பு வந்துருக்கு பார்த்தீங்களா, இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து கீழே டிவி பார்த்தோம் பார்த்தீங்களா, டிவி டிவி லாக்கர் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே எடுத்துட்டு போய் வச்சிடலாம். ஸோ ஐயோ ஃபாலோ பண்ணுறானே, இங்கே வெஸ்ட்டு டிவி கூட ஆன் பண்ண முடியல. ஏன்னா வந்து எந்த சைடு வரும்னு தெரியாது. ஐயோ இந்த அப்பா கடவுளே, என்ன ஏடா அப்படி பண்றீங்க? ஏன்னா இந்த கேம் வந்து விளையாடுறதுக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் விளையாடிட்டு இருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு வந்து நம்ம எந்த சைடு இப்போ வரேன்னு சொல்லி ஆப்போசிட் சைடு வந்து ஓடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த கேம்ல. அதுதான். ஸோ இங்க இருக்கிற டாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்துலாம் காயின் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா காயின் வந்து யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து திங்ஸ்லாம் வந்து நம்ம வாங்குற மாதிரி இருந்தா யூஸ் ஆகும். ஸோ எங்க இருக்கான்னு தெரியல, அங்கதான் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வந்து கீழே போனோம். ஸோ அதுக்காக வந்து இப்போ மேல கூப்பிடலாம்னு பாக்குறேன். இல்ல டவுட்டா இருக்கு, கீழே போனா மாட்டிப்போம். இப்போ நம்ம கீழே போனோங்க, ஏன்னா புக்கு இருக்கு. ஸோ இப்போ இந்த புக்கு போட்டா கூட வரமாட்டான். அதனால மேல போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். கீழே கூட வந்து காயின்லாம் இருக்கும். ஸோ இந்த ரூம் வந்து எதுக்குன்னே தெரியல, ஓப்பனே ஆக மாட்டுது. நானும் ஈஸி ஒன்லயும் பார்த்துட்டேன், அப்புறம் நார்மல் மோட்ல பார்த்துட்டேன், கோஸ்ட் மோட்ல கூட விளையாடி பார்த்துட்டேன். ஐயோ ஐயோ, இந்த ரூம் எதுக்கு ஓப்பன் ஆகல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிக்கட்டோட கீழே ஒரு ரூம் இருக்கா, அதுவும் ஓப்பன் ஆக மாட்டுது, எதுக்குன்னே தெரியல. ஸோ இந்த 2 ரூம் வந்து ஓப்பன் ஆகல, லாக்டுலயே இருக்கு. ஐயோ, நம்ம பாத்தீங்களா அந்த சைடு சவுண்ட் கூட்டம் பாத்தீங்களா, அதனாலதான் வந்துட்டு இருக்கான். ஸோ அதுதான் அந்த கிராக்குக்காக தான் மட்டும்தான், அந்த சவுண்டுக்காக மட்டும்தான் வந்து இந்த இங்கேயும் சவுண்ட் வரும். ஸோ அதனாலதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிக்கா. ஏன்னா இங்க இருந்து அவுட் ஆயிடும். அங்க ரவுண்ட் அடிக்கிறது கூட ரூம் கிடையாது. ஸோ இந்த பாஸ்வேர்டை வந்து பாத்துக்கலாம். பான் இருக்கு. ஸோ பானுன்னா 2, ஓகே. 0, 0க்கு 5, இப்படி இருக்கு. இதுக்கு 4, 2, ஓகே. பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா 2543, 2543, ஓகே. இதை வந்து மெமரியா வச்சுக்கலாம். இப்போ பாஸ்வேர்ட் ரூம் போயிட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு வரலாம். இப்போ வந்து அங்க பாத்தீங்கன்னா சத்தம் வந்து போட்டுட்டேன். ஸோ மேல போயிட்டு அந்த ரூம் போயிட்டு, ஐயோ அதுக்குள்ளே வந்து பிடிச்சிடக்கூடாது. இப்போ லாஸ்ட் மினிட்ல அவுட் ஆயிடக்கூடாது கடவுளே. பாத்தீங்கன்னா 2, 5, 4, 3, அப்பா ஓகே. பச்சை பட்டன். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரிமோட் எடுத்துட்டு போயிட்டு சிக்னலை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே, கிரீன் லைட் எரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம ஓடி போயிடலாம், ஓடி போயிடலாம், ஓடி போயிடலாம், ஓடி. கடவுளே பா, நல்ல வேலை அவுட் ஆயிருந்தேனே, அவ்வளவுதான் நானு. இப்போ ஸோ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம வந்து மறுபடியும் கீழே வந்துடலாம். ஸோ இங்க வந்து நம்ம பார்க்கவே இல்லை. இங்க என்ன இருக்கு பாத்தீங்கன்னா காயின், ஸ்க்ரூ டிரைவர் கிடைச்சிச்சு. ஓகே, ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு இங்க மறுபடியும் வந்து இப்போ போயிக்கலாம் உள்ள. ஸோ இந்த புக் வச்சோம் பாத்தீங்களா, இது வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த சைடா, இல்ல இல்ல இல்ல, இது கீழே போறது. மேல போயிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அந்த அனிமல் ஹெட் வச்சோம் பாத்தீங்களா, அதோட பேக் சைடு வரும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் பிளேட் வந்து இருக்கு. ஸோ செயின் கட்டரா தெரியல, ஏதோ ஒண்ணு. ஸோ வந்து இந்த கட்டரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேப் இருக்கு, இது எதுக்காவது யூஸ் ஆகுமான்னு தெரியல, போய் பார்க்கலாம். நானும் பக்கத்துல வர மாதிரியே இருக்கு எனக்கு தெரிஞ்சு, அதனாலதான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்து காலடி வந்து ரொம்பவே பக்கத்துலயே கேக்குது. ஸோ அதனால கீழே போனா அவுட் ஆயிடுவாங்க. ஏன்னா சந்திலனா வந்து அவுட் பண்றான். ஸோ அதனால இங்கே வெயிட் பண்ணலாம் கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ இந்த கேப்லாம் இருந்தா அப்போ அப்படியே நம்ம வந்து அந்த கை ஆச்சு தெரியுது பார்த்தீங்களா, அதை வச்சா நம்ம வந்து ஆப்போசிட் போயிடுவோம். பட் இந்த கேம்ல அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஈவல் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல எஸ்கேப்லாம் கரெக்டாக வரும். பட் இதில் கிடைக்கல. நான் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன், ட்ரை ஆக மாட்டுது. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுட்டு இருக்கேன். மேபி இந்த கேப் வழியா கூட பார்க்கலாம். ஏன்னா இந்த ரூம்ல நடந்தா கூட நமக்கு வந்து சத்தம் வந்து ஓவரா கேட்டுட்டு இருக்கு. ஸோ அதனால, ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் விளையாடும் போது இந்த சைட்ல வந்து நடந்துட்டு இருக்கோம், ரொம்பவே சத்தம் இருந்தது. பட் அப்போ வந்து மேல மட்டும் தான் இருக்கான் போல. நம்ம வந்து கீழே போய் பார்க்கலாம். ரொம்ப நேரமா நின்றுட்டு நம்ம கீழே போகலாம்.
இப்போ போய் கீழே போய் பார்க்கலாம். மேபி இருந்தேன்னா அவுட் ஆயிட்டுருவேன் நானு. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூ டிரைவர் எதுக்கு எடுத்துட்டு வரேன்னா, சத்தம் எங்கேயாவது போட்டுடலாம். வேற எங்கேயாவது ஓப்பன் பண்ணுமா? ஆமாங்க. அந்த மேல வந்து பாஸ்வேர்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த போட்ட ரூம்ல வந்து இப்போ வந்து ஸ்க்ரூ டிரைவரும் யூஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போ மறுபடியும் ரவுண்ட் அடிச்சுட்டு விட்டுட்டு நம்ம வந்து ஓடி போயிடலாம். ஸோ இப்போ எந்த சைடு வருவான்னு தான் தெரியல நமக்கு. மேபி ஸ்டெப்ஸ்ல இருந்து ஸ்லோவா கூட இறங்கி வரலாம். இல்ல 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 அப்ப ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிருக்கான். ஸோ இப்போ வந்து அந்த பாஸ்வேர்ட் ரூம்ல போயிட்டு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள வந்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கீ இல்லாம சாரி கீ இல்லைன்ற அந்த சிக்னல் ஆஃப் பண்ணாம வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு இருப்போம். இப்போ வந்து இது வந்து க்ரோபார் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து நாங்க ஈவல் நான்லயே க்ரோபார் தான் சொல்லுவோம். ஸோ அதுல வந்து டயர் இங்கன்னு ஏதோ போட்டிருந்தது. ஸோ போர்டு வச்சு இதுல வந்து பலகையெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கீ செயின் இருக்கு, அதை எடுத்துட்டு போயிட்டு இந்த வழியா தான் குதிக்க முடியும். நம்ம கீழ இருந்து ஓபன் பண்ண முடியாது இந்த கேம்ல. அதுதான் ஒண்ணு. ஏன்னா ஹைட் பத்தல போல, நம்ம அவ்வளவு குள்ளமா இருக்கும் போல இந்த கேம்ல. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருந்தே வந்து ஓபன் பண்ணலாம். சரி தெரிஞ்சு கீழே இருந்து மேல வர மாதிரி இருக்கா, நான் தான் வெயிட் பண்றேன். ஐயோ குதிடா குதிடா, சீக்கிரடா சீக்கிரடா. ஐயோ பாருங்க கீழே குதிக்கிறேன். மேல ஒரு நல்லா ட்ரை பண்ண வரல. ஸோ வந்து இப்ப மறுபடியும் மேல போனோம், பயமா இருக்கு. இப்ப வந்து கீழே வந்து ரவுண்ட் அடிச்சு விட்டுலாம். இல்லையே வரலையே. நம்ம பார்த்துட்டு கீழே வந்தா கீழே வந்து ரவுண்ட் அடிப்போம். ஸோ மறுபடியும் வந்து மேலே போயிட்டு சவுண்ட் கொடுத்துட்டு மேலே வர வைக்கலான்னு பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து அங்கே போயிட்டான். ஸோ நம்ம இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே குதிக்கலாம். ஸோ நம்ம அங்கே பார்க்கவே வேணாம். நம்ம வேலை என்ன, இப்போ வந்து பேட்லாக் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த போல்ட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணா ஓப்பன் ஆகாதுக்கு அது. ஏன்னா செயின் கட்டர் எடுக்கணும். ஸோ செயின் கட்டர் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு பின்னாடி வந்து நம்ம மேலே வச்சிருக்கோம். ஸோ எங்கடா அது மேலே போகணும். ஸோ இந்த சைடு வந்து செயின் கட்டரை வந்து எடுத்துக்கலாம். போல்ட் கட்டர் பேர். ஓகேங்க. இந்த செயின் கட்டர் வந்து கிராணி 2ல வந்து செயின் கட்டர்னு சொல்லி அதே வருது. ஸோ அதனாலதான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே இந்த சைடு இல்ல. இப்போ வந்து நம்ம ஏன் இப்போ மேல பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா மேல இருந்தா நல்லா இருக்கும். மேபி கீழே பின்னாடி வர மாதிரியே இருக்கு எனக்கு. இந்த சைடு வந்துட்டு கீழே போறதா இருந்தாவே பயமா இருக்கு. நான் அவுட் ஆயிடுவேன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ ஓகே இல்லடா ஐயோப்பா, இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம செயினை கட் பண்ணிட்டு வெளியே போயிடலாம். ஓடுறோம். அதே அவ்வளோதாங்க, நம்ம கேம் முடிச்சிட்டோம். 6 லெவலில் ஸ்கேரி மேன்ஷன் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இதோட இந்த கேம் பிளே வந்து வீடியோ முடிஞ்சது. ரொம்ப பயந்துதான் விளாட்னேன். ஏன்னா வந்து செகண்ட் அட்டமும் அவுட் ஆயிட்டேன்னா அவ்வளோதான், கேம் ஓவர் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ல எல்லாம் முடிக்க முடியாது இந்த கேம் அந்த அளவுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம கொரியன் பாயா போனோம் வெளியே கொடுத்துட்டு நமக்கு கடத்திட்டாங்க. ஸோ அதனால அங்க வந்து தப்பிச்சுட்டு வந்துட்டோம். எப்படியும் ஹார்ட் மோட்ல வந்து ஸ்கேரி வந்து மேன்ஷன் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.